கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வெளியேற பெற்ற பிரண்ணாம் குடும்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளாகிய வெளியேற பெற்ற முத்துக்களை வைரங்களையும் தனிப்பட்ட நபர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் இந்த காலை பொழுதிலே அவர் உங்களை அதிகமாக ஆஸ்வதிக்கின்றார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய சமாதானம் என்றென்றும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தனிப்பட்ட நபர் மேலும் தங்கியிருப்பதாக. சென்ற அநேக பதிவுகளில் 3ஆம் ஆதாமை பற்றி நாம் பார்த்தோம். பிறகு கர்த்தருடைய அடையாளத்தை பற்றி பார்த்தோம். பிறகு சிப்ரால் அவருடைய காரியங்களை பற்றி, மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேவனாக இருந்தார் என்பதை பற்றி சில காரியங்களை பார்த்தோம். அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த காலை நேரத்திலே உங்களிடத்தில் நான் ஒரு சிறு பதிவை பதிய கர்த்தர் தாமே கிருபை செய்தார். அதற்கான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நாம் வாசிக்கப்பட வேண்டிய வேத பகுதி, தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13 14 நான் வாசிக்கிறேன். எனில் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டாள். மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13 மற்றும் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த வேத பகுதியின் பிரகாரம், இந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தியின் தலைப்பு 3வது ஏவாள். அப்போ தேவன் முதலாவது ஏவாளை சிருஷ்டிக்க பண்ணுகின்ற பொழுது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாளே அங்கு வஞ்சிக்கப்பட்டாள். அப்போ 2வது ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அப்பொழுது நீங்கள் பார்ப்பீரென்றால் வஞ்சிக்கப்பட்டது ஆதாம் இல்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டாள். ஆனால் தேவனுக்கென்று ஒரு ஏவாள் தேவைப்படுகிறது, ஒரு மணவாட்டி தேவைப்படுகிறது. அப்போ இந்த பூமியில் தேவன் 3 ஜனங்களை தேவன் வைத்திருந்தார். ஒன்று யூதராகவும், 2வது சமாரியராகவும், 3வது புறஜாதியாகவும் இருக்கின்றார்கள். இந்த புறஜாதிக்கும் யூதருக்கும் கலக்கப்பட்ட ஒரு இனம்தான் சமாரியர் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தேவன் இந்த 3 ஜன கூட்டத்திலே வருகின்ற பொழுது தேவன் தனக்கென்று ஒரு மணவாட்டியை அவர் புறஜாதிக்குள்ளே தேவன் ஆயத்தப்படுத்துவதாக வேத வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஏனென்றால் முதலாவது ஏவாளும் இழந்து போனால், 2வது ஏவாளும் இழந்து போனால், அப்போ 3வது ஏவாளை தேவன் இழக்க விடமாட்டார். ஏன் விடமாட்டார் என்றால் அதுக்கப்புறம் வேறு ஜனக்கூட்டம் இல்லை. அப்போ தேவன் இந்த 7ஆம் சபை காலத்திலே 7ஆம் தூதன் வெளிப்படுகின்ற பொழுது தேவன் தன்னுடைய பாகமாகிய மணவாட்டியை தேவன் மீட்டுக்கொள்கின்றார். ஏனென்றால் இன்னொரு சபை காலமும் வராது. 8ஆம் தூதன் என்று வேதத்தில் சொல்லப்படவே இல்லை. 8ஆம் தூதன் என்பது வேத வார்த்தையின் பிரகாரம் அது பிசாசு என்று தேவன் போதிக்கின்றார். தேவன் 7 தான் பரிபூர்ணமாகிறார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு வெளிப்படுகிற ஏவாள் இழந்து போய்விட்டாளா? அதாவது முதலாவது ஏவாளை போல, 2வது ஏவாளை போல இந்த 3வது ஏவாளும் விழுந்து போய்விட்டாளா? அல்லது தேவன் இந்த 3வது ஏவாளை மீட்டு கொண்டாரா என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த 3வது ஏவாளை நாம் பார்ப்பதற்கு முன்பாக 1வது ஏவாளை நாம் பார்ப்போம். பிறகு 2வது ஏவாளை பார்ப்போம். பிறகு 3வது ஏவாளை பார்ப்போம். பாருங்கள், வேத வார்த்தையின் பிரகாரம் ஏவாள் என்றாலே அதன் அர்த்தம் ஜீவனுள்ளோருக்கு அனைவருக்கும் தாயானவள். அதாவது மாம்சத்தில் வெளிப்பட்ட அனைத்து ஜனங்களுக்கும் ஏவாள் தான் தாயாக இருக்கிறாள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், ஆதாம்குள்ளிருந்து வெளிப்பட்ட ஜனங்கள் தான் இன்னைக்கு பூமியிலே பழகி பெருகி இருக்கின்றார்கள். ஆதாம்குள்ளிருந்து வெளிப்பட்ட ஜீன், அந்த வித்து பாருங்கள் அப்படியே பூமியில பெருக 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 உருவம் மாற்றப்படுகிறது. ஆதாம் ஏவாள் இல்லாமல் ஒருவன் இந்த பூமியிலே வருவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தான் வேதம் போதிக்கிறது. எல்லாருமே ஆதாம்குள்ளிருந்து வெளிப்பட்டவர்கள்.
பாருங்கள், அதனால்தான் நாம் இன்றைக்கு ஆதாமை போல ஒரு மனிதனாக இருக்கின்றோம். பாருங்கள், அப்போ இந்த ஆதாமை தேவன் எப்படி சிருஷ்டிக்க பண்ண வைத்தார்? தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்க பண்ணினார். அப்போ தேவன் என்ன செய்கின்றார்? இழந்து போன இந்த ஏவாளை மீட்டுக்கொள்வதற்காக ஏதேன் தோட்டத்தை தேவன் திரும்பவும் எழுப்பி கட்டுவதற்காக தேவன் தனக்கென்று 3 கட்ட வழிகளை தெரிந்து கொள்கின்றார். ஒன்று, பிதாவின் நாட்களாக தெரிந்து கொள்கின்றார், ஒரு யுகமாக தெரிந்து கொள்கின்றார். 2வது, குமாரனின் ஒரு யுகமாக தெரிந்து கொள்கின்றார். 3வது, பசுத்தாவியின் ஒரு யுகமாக தெரிந்து கொள்கின்றார். அவர் பிதாவாக வெளிப்படுகின்ற பொழுதும், அவர் குமாரனாக வெளிப்பட்டு வருகின்ற பொழுதும் அவருக்கென்று மணவாட்டி தயாராகவில்லை, ஆயத்தப்படவில்லை. அவர்கள் மறுதலித்துப்படார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ அந்த ஏவாள், முதல் ஏவாள் என்ன செஞ்சிருக்கணும் பாருங்கள். நான் உங்களுக்கு ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27, 28 நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பாருங்கள், ஆணும் பெண்ணுமாகத்தான் முதலாவது ஆதாமை தேவன் சிருஷ்டிக்க பண்ணினார். ஆதாம் என்பவன் யாராக இருந்தார்? அன்றைக்கு அவர் ஒரு தேவனாக இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. தனக்கென்று ஒரு மகனை ஆதாமை சிருஷ்டிக்க பண்ண தேவனை போலவே 16 மூலக்கூறுகள் உள்ள கொஞ்சம் மண்ணை எடுத்து அதை ஊதி தனக்கென்று ஒரு குமாரனோ குமார்த்தியோ தேவனை போல சிருஷ்டித்து கொள்ளும் அளவுக்கு ஆதாம் ஒரு தேவனாக இருந்தார் என்று வேதம் போதிக்கிறது. அப்படிப்பட்ட தேவனுக்குள்ளிருந்து பிரிக்கப்பட்ட பெண் தன்மை ஏவாளாக தேவன் உபஸ்தியாக ஆதாமுக்கு உபஸ்தியாக தேவன் படைக்கின்றார். ஆனால் தேவன் முதல்ல ஆதாமை படைக்கின்ற பொழுது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ இந்த பெண் தன்மை ஆதாமுக்குள்ளே இருந்தது. தேவன் ஆதாமுக்கு ஒரு நித்திரையை வரவழைத்து அவனுக்குள்ள இருக்கிற அந்த பெண் தன்மை தேவன் தனியாக பிரிக்கின்றார். பிரித்து பாருங்கள், ஆதாமுக்கென்று ஒரு உபஸ்ரீ, ஒரு துணையாகத்தான் தேவன் அவரை தேர்ந்தெடுக்கின்றார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகி கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் மனுஷி என்று அழைக்கப்படுவாள் என்றான். பாருங்கள், அப்போ தேவன் ஆதாமுக்காக ஒரு உபஸ்திய, ஒரு மனுஷிய ஆதாமுடைய விலா எலும்பிலிருந்து எடுக்கின்றார். அப்படி எடுக்கின்ற பொழுது பாருங்கள், ஆதாம் உடைய பாகத்தில் தான் ஏவாள் இருந்தால், அப்போ ஏவாள் ஆதாமுடைய பாகமாக இருக்கிறாள். பாருங்கள், அப்போ இன்னைக்கு நீங்கள் வீட்டில் ஒரு தேங்காவை எடுக்கிறீங்க. ஒரு தேங்காவை நீங்கள் 2ஆக வெட்டுறீங்க. 2ஆக உடைக்கப்பட்ட பிறகு அந்த தேங்காய் 2 பாகமாக பிரிகிறது. அப்படி பிரிக்கின்ற பொழுது அந்த 2மே தேங்காவாக தான் இருக்கிறது. அல்லது ஒரு வாழைப்பழத்தை எடுப்பீர்கள், அதை 2ஆக வெட்டினீர் என்றால் 2மே வாழைப்பழம்தான். பாருங்கள், அப்போது ஆதாம் அன்றைக்கு தேவனாக இருந்தார். அந்த தேவனிலிருந்து ஒரு பாகத்தை எடுத்து வெளியே வைக்கின்ற பொழுது பாருங்கள், அவளும் என்ன செய்கின்றாள்? அங்கே ஒரு தேவதையாகத்தான் இருந்தாள். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவள் ஒரு தாயாக இருக்கின்றாள். எப்படி தாயானால்? மண்ணினாலே உருவாக்கப்பட்ட தேவனை போல மண்ணை எடுத்து சிருஷ்டிக்க பண்ணப்பட்டு எனக்கு ஒரு குமாரன் வேணும், எனக்கு ஒரு குமார்த்தி வேண்டும் என்று சிருஷ்டிக்க பண்ணினார்களா? இல்லவே இல்லை. தேவனுக்கு அருவருப்பான காரியம் இனச்சேர்க்கை என்பது தேவனுக்கு அருவருப்பான காரியம். அந்த காரியம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள வரவே இல்லை. தேவன் வார்த்தையினாலே சிருஷ்டிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கின்றார். ஆதாமுக்கு ஒரு குமாரனோ குமாரத்தை வேணும் என்றால்
ஆதாமும் தேவனைப் போலவே மண்ணை எடுத்து தனக்கென்று ஒரு குமாரன் உருவாக்க கடவதாக சொல்லுகின்ற பொழுது அங்கே அவனால் சிருஷ்டிக்க பண்ண முடியும். தேவன் அதைத்தான் எதிர்பார்த்தார். ஆனால் தேவன் பாருங்கள், இனச்சேர்க்கையின் மூலியமாக ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று அது தேவனுடைய திட்டத்தில் இல்லவே இல்லை. அது தேவனுக்கு மிகவும் அருவருப்பானதாக காரியமாக இருந்தது. அந்த காரியத்தை தான் ஏவாள் செய்கின்றாள். தன்னுடைய புருஷனுக்கு பதிலாக, தேவன் சொன்ன வார்த்தைக்கு பதிலாக பாருங்கள், அவள் என்ன செய்கின்றாள்? சர்பத்திடத்தில் போய் இரத்த சம்பந்தப்பட்டான உறவை அங்கு வைக்கின்றாள். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று. அதனால் தான் பாருங்கள் அங்கே அவள் இழந்து போகின்றாள். அப்போ சர்பம் எடுத்த உடனே ஏவாள ஒரே நிமிடத்தில் வஞ்சிக்கப்பட முடியுமா? வஞ்சிக்கப்பட முடியாது. அப்போது தேவன் வர நேரம் என்ன நேரம்? ஆதாம் எப்பொழுதெல்லாம் ஏவாள் கூட இருப்பான்? ஏவாள் எப்போ தனியாக இருப்பாள்? எந்த நேரத்தில் தனியாக பாருங்கள். அவன் சில ஆண்டுகளாக அவன் என்ன செஞ்சிருக்கின்றான்? அவன் நோட்டமிட்டு கொண்டிருந்தான். தேவன் எப்போ வருவார்? ஆதாம் எப்போ கூட இருப்பார்? ஏவாள் எப்போ தனியாக இருப்பா? அவள் இருக்கின்ற பொழுது என்ன பேசலாம் என்று பாருங்கள், அவன் திட்டமிட்டு கொண்டிருந்தான். எடுத்த உடனேயே ஒருவரை யாருமே வஞ்சிக்கப்பட முடியாது, ஏமாற்ற முடியாது. இன்றைக்கு கூட பாருங்கள், அநேக உலக ஜனங்கள் இன்றைக்கு அவர்கள் ஒரு பெண் மீது ஆசை வைக்கின்ற பொழுது சில நாட்களாக பின்னாடி செல்வார்கள். சில நாட்களாக அவர்களை போகிற வர இடமெல்லாம் நின்று கொண்டு அந்த பெண் பார்க்கும்படி நிற்பார்கள். அல்லது ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பார்கள். இப்படியாக சில நாட்களாக அவர்கள் நோட்டமிட்டு அந்த பெண் எங்கே செல்கிறார், எங்கே வருகிறார் என்று எல்லாத்தையுமே நோட்டமிட்டு தான் தன்னுடைய அன்பை கொண்டு போய் ஒரு பெண்ணிடத்தில் வெளிப்படுத்துவார்கள். ஆனால் அதே போலதான் சாத்தான் என்ன செய்தான்? அவன் நோட்டமிட்டு கொண்டிருந்தான். ஆதாம் வருகிற நேரம் எப்பொழுது? தேவன் வருகிற நேரம் எப்பொழுது? ஏவாள் மாத்திரம் தனியாக இருக்கிற நேரம் எப்பொழுது என்று நோட்டமிட்டு கொண்டிருந்து சரியான நேரம் பார்த்து பாருங்கள், அவன் ஏவாளிடத்தில் போய் ஏவாளுக்கு அறியாத ஒரு காரியம், தேவன் சொன்ன வார்த்தையை மீறுகின்ற பொழுது நீ இது புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். பாருங்கள், ஆதாம் அங்கே வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் அங்கே வஞ்சிக்கப்பட்டாள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் பார்ப்பீரென்றால் தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. பாருங்கள், அந்த மிருகம் தேவன் படைத்த எல்லா மிருகத்தை காட்டிலும் பார்ப்பீரென்றால் அது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது பேசக்கூடிய மிருகமாக இருந்தது. மனிதனுடைய இரத்தம் ஒரு மனிதனுக்குள்ள, அதாவது மிருகத்து அந்த சர்ப்பத்தினுடைய இரத்தம் ஒரு மனிதனுக்குள்ள கலக்கும்படியாக ஒரு மிருகமாக இருந்தது. பாருங்கள், அங்கே இரத்த சம்பந்தப்பட்ட பாவம் நடந்தது. ஆதாம் ஏவாளை தேவனை போல மண்ணை எடுத்து 16 மூரல்குள் கொண்ட மண்ணை எடுத்து தனக்கென்று ஒரு குமாரனை சிருஷ்டிக்க பண்ண வேண்டிய ஆதாம், ஏவாள் தன்னுடைய ஆதாமுடைய பேச்சை கேட்க வேண்டிய ஏவாள் தன்னுடைய கணவனுக்கு பதிலாக பாருங்கள் ஒரு ஒரு மிருகத்தோடு அவள் தொடர்பு கொள்கின்றாள். தொடர்பு கொள்கின்ற பொழுது அங்கே ஒரு இரத்த சம்பந்தப்பட்ட பாவம், தேவனுக்கு பிடிக்காத பாவம், தேவனுடைய திட்டங்களிலே அனுமதிக்கப்படாத ஒரு திட்டத்தின் மூலியமாக அவள் இனச்சேர்க்கையின் மூலியமாக கண்கள் திறக்கப்படுகின்றாள். அதான் பாருங்க, வேதம் போதிக்கிறது ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை, ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், அப்போ இரத்த சம்பந்தப்பட்ட பாவத்தை ஏவாள் செய்து கொண்டனால்தான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. அது தேவனுக்கு அருவருப்பான பாவமாக இருந்தது. அது தேவனுடைய திட்டத்தில் இல்லாத ஒரு காரியமாக இருந்தது. அதுதான் தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர் துரத்தி விட்டார். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை.
ஆதாமுடைய பாகமாக ஏவாள் இருப்பதனாலே ஏவாள் இருக்கிற இடத்துக்கு வந்தால்தான் ஆதாம் தன்னுடைய பாகத்தை மீட்டுக்கொள்ள முடியும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஏவாளோ ஆதாமுடைய பாகத்தில் இருப்பதனாலே அந்த பாகத்தை ஆதாம் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் ஏவாள் இருக்கிற இடத்துக்குத்தான் ஆதாம் வர வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டுக்கொள்வதற்காக நாம் இருந்த இடத்துக்கு வந்து நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டு நம்மளை மீட்டுக்கொள்ள வந்தாரோ, அதே போல பாருங்கள், இந்த ஏவாளை மீட்டுக்கொள்ள ஆதாம் ஏவாள் இடத்துக்கு வருகின்றாள், ஏவாளுடைய ஸ்தானத்துக்கு வருகின்றாள். அப்படி வருகின்ற போது பார்ப்பீரென்றால் இவள் ஏற்கனவே பிசாசின் மூலியமாக கர்ப்பம் தரித்து கொள்கின்றாள். அப்படி கர்ப்பம் தரித்து கொண்டு அவள் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கேளுங்கள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். எப்படிங்க அந்த வார்த்தை சொல்ல முடியும்? காயினை பெற்றுட்டு அவன் என்ன சொல்லணும்? நான் ஆதாமாலே ஒரு பிள்ளை பெற்றது என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். பாருங்கள், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன். கர்த்தர் சிருஷ்டிக்கத்தானப்பா பண்ணுறாரு. அப்போ இனச்சேர்க்கையின் மூலியமாக சர்பத்து கூட இருந்து கொண்டு அவள் உருவ வைத்து கொண்டு இரத்த சம்பந்தப்பட்ட உறவினாலே பாருங்கள் ஒரு காயினை பெற்றெடுத்து அந்த காயினை பெற்றெடுக்கின்ற பொழுது அது ஒரு கர்த்தராலே ஒரு குழந்தை பெற்றேன் என்று ஏவாள் அங்கே போய் சொல்கின்றாள். தேவன் எப்பொழுதுமே தன் வார்த்தையை மாற்றிக்கொள்கிற தேவன் அல்ல. தேவன் ஒரு மனிதனை இன்னொரு ஆதாமை உருவாக்க வேண்டும் என்றால் அவர் மண்ணினால தான் உருவாக்கிறார் தவிர இனச்சேர்க்கையின் மூலியமாக அல்ல. ஆனால் ஏவாள் பாருங்கள், பிசாசுடன் உறவு வைத்து கொண்டு இரத்த சம்பந்தப்பட்ட பாவத்தை செய்து கொண்டு காயினை பெற்றுக்கொண்டு கர்த்தரால் ஒரு குழந்தையை பெற்றேன் என்று அவள் சொல்கின்றாள். பாருங்கள், அப்போ ஆதாம் என்ன செய்ய வேண்டும்? ஏவாள் இருக்கிற இடத்துக்கு வர வேண்டும். ஏவாள் ஒரு சாக்கடைக்குள்ள விழுந்திருந்தால் ஆதாம் ஏவாள் தன்னுடைய பாகமாக இருப்பதனாலே அந்த ஆதாம் என்ன செய்ய வேண்டும்? அதே சாக்கடைக்குள்ள விழுந்தால்தான் தன் பாகத்தை அவர் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று பாருங்கள். அந்த சாக்கடையிலே பாருங்கள் ஆதாமும் போய் ஏவாளை மீட்கும்படியாக அந்த ஸ்தானத்துக்கு ஆதாம் அங்கே தள்ளப்படுகின்றார். தேவன் உடனடியாக சாயங்கால வேளையிலே எப்படிங்க நம்மிடத்துல ஒரு சாயங்கால வெளிச்சம், பகலும் அல்ல இரவும் அல்ல, சாயங்கால நேரத்திலே நம்மிடத்தில் ஒரு வெளிச்சம் வந்துச்சே, அதே போல பாருங்கள் ஏதேன் தோட்டத்தில் சாயங்கால வெளிச்சம் அங்கே வந்தது. ஆதாமே ஆதாமே என்று கூப்பிடுகின்ற பொழுது ஆதாம் அத்தியில் இதை வைத்து கொண்டு இருவரும் பாருங்கள் அங்கே இருக்கிற செடிக்குள்ள மறந்து கொண்டிருந்தார்கள். தேவன் ஆதாமே ஆதாம் என்று கூப்பிடுகின்றார். அதே தேவன் தான் இந்த சாயங்கால வேளையிலே சகரியா 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் பிரகாரம் பகலுமல்ல இரவுமல்ல சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டு என்று பாருங்கள். தேவன் சாயங்கால நேரத்தில் வந்து அதே லோகோஸ் அதே ஏலோயும் ஏதேன் தோட்டத்தில் நின்று கொண்டு சாயங்கால வேளையில் வந்து ஆதாமே ஆதாம் என்று கூப்பிடுகின்ற பொழுது பாருங்கள், நாங்கள் நிர்வாணமாக இருக்கின்றோம். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் கொடுத்தீங்களே ஆண்டவரே, மனுஷி அவள்தான் மிருகம் அவனை வஞ்சித்து போட்டது. அவள் என்னுடைய பாகமாக இருப்பதனாலே நான் அவளுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது பாருங்கள், தேவன் பிசாசை நோக்கி உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் நான் பிரிவினை உண்டாக்குவேன் என்று சொல்லி பாருங்கள். தேவன் அங்கிருந்த ஆதாமை ஏவாளையும் தேவன் தோளுடைய கொடுத்து தேவன் பூமிக்கு அனுப்பி வைக்கின்றார். அப்போ ஏவாள் என்ன செஞ்சிருக்கணும்? ஆதாமுடைய சுவாபமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் பாருங்கள் தன்னுடைய சுவாசத்தை ஆதாமுக்கு ஊதினார். ஆனால் ஆதாமை படைத்தது போல தேவன் மண்ணினால் உருவாக்கவில்லை. ஆதாமுடைய விலா எலும்பை எடுத்துத்தான் தேவன்
உபஸ்தியாக மனுஷியை உருவாக்கினார். பாருங்கள், அவள் ஆதாமுடைய பாகத்திலிருந்து வெளியே வந்திருந்தால் கூட ஆதாமுடைய கிரியைகள் ஏவாளுக்குள்ளே இல்லை. அவள் அங்கே வஞ்சிக்கப்படுகின்றாள். எப்படி வஞ்சிக்கப்பட்டால்? இனச்சேர்க்கையின் மூலியமாகத்தான் வஞ்சிக்கப்படுகின்றாள். பாருங்கள், 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இது செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றில நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். பாருங்கள், முதல்ல அது ஒரு மிருகமாகத்தான் இருந்தது. நடமாடக்கூடிய மிருகமாக, பேசக்கூடிய மிருகமாக சர்ப்பம் இருந்தது. ஏவாளை வஞ்சித்த பிறகு தேவன் இந்த மிருகமாகிய சர்ப்பத்தை தேவன் சபிக்கின்ற பொழுதுதான் அது ஊரும் பிராணியாக, பாம்பாக மாறுகிறது. அதற்கு முன்பாக அது நடமாடக்கூடிய மிருகமாக இருந்தது, பேசக்கூடிய மிருகமாக இருந்தது. தேவன் படைக்கப்பட்ட அனைத்து மிருகங்களிலும் அது தந்திரமுள்ள மிருகமாக இருந்தது. அந்த மிருகத்தின் ரத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே ஜீவன் தரக்கூடிய, உயிர்ப்பிக்கிற அணுக்களை உண்டாக்கக்கூடிய, மனிதனோட ரத்தத்தோடு சேர்க்கும்படியாக ரத்தமாக இருந்தது. அதனால்தான் பாருங்கள், தேவன் அன்றைக்கு அந்த மிருகத்தை தேவன் உருவத்தை மாற்றிவிட்டார். சகல காட்டு மிருகங்களையும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றில் நகர்ந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று தேவன் சர்ப்பத்தை பாம்பாக மாற்றிவிட்டார். அங்கத்தாங்க சர்ப்பம் மாற்றப்படுகிறது. ஆனால் அநேக விதமான ஆர்சி மதத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்றால் சர்ப்பம் அந்த பாம்பாக வந்து ஒரு பழத்தை பிரித்து கொடுப்பாங்க. பாருங்கள், அது எந்த பழமும் கிடையாதுங்க. அது இணைச்சேர்க்கையின் மூலியமாக பெற்றுக்கொண்ட குழந்தையாக இருந்தது. பழத்தின் மூலியமாக எந்த பழம் சாப்பிட்டா இன்னைக்கு ஒருத்தர் குழந்தை பிறக்கும்? எந்த பழம் பார்ப்பதற்கு இச்சையை தூண்டுற பழமாக இருக்கும்? எந்த பழத்தை சாப்பிடும்போது உங்களுக்கு இன்பமாக இருக்கும்? பாருங்கள், அந்த பழத்தை பற்றி பைபிள் என்ன போட்டுருக்குது நீங்கள் கொஞ்சம் வாசித்து பாருங்கள். 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இதை நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது அந்த ஸ்ரீயானவள் அந்த விருட்சம், பாருங்க, பழையில விருட்சம் என்பது யாரை குறிக்கிறது? ஒரு ஆளை குறிக்கிறது, ஒரு மரத்தை குறிக்கிறது. அப்போ நன்மை விருட்சம் என்பது தேவனாக இருந்தார், தீமை விருட்சமானது பிசாசாக இருந்தது. ஆனால் இங்கே ஏவாள் புசித்தது பாருங்கள். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும், விருட்சம்தான் புசிப்புக்கு நல்லதும், பழம் இல்லை. இந்த விருட்சம் அவ பழத்தை தின்னல, அவ மரத்தை தின்னா. அது எந்த மரம்? அது பிசாசு என்கின்ற சர்ப்பம் ஆகிய நடமாடக்கூடிய மிருகமாக இருந்தது. அவள் சாப்பிட்ட பழம் இல்லை, அது மிருகத்தினுடைய உடலாக இருந்தது. பாருங்கள், 6ஆம் வசனம் நன்றாக வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கும் இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். பாருங்க, விருட்சம் என்பது ஒரு ஆளை குறிக்கிறது. அங்க இருந்தது யாருங்க? பிசாசு மிருகமாக நின்று கொண்டிருந்தான். அப்போ ஏவாள் புசித்தது பிசாசுடைய உடம்பை தான். அதனால்தான் பாருங்க, அங்கே ஒரு இனச்சேர்க்கையின் மூலியமாக ஒரு காயின் பெற்றெடுக்கப்பட்டு கர்த்தரார ஒரு குழந்தை பெற்றேன் என்று ஏவாள் அங்கே சொல்லுகின்றாள். இது இனச்சேர்க்கை சம்பந்தம். அதனால் தாங்க இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. ரத்தம் சிந்தாமல் ஒரு மீட்பு இல்லை. பாருங்கள், இரத்த சம்பந்தப்பட்ட பாவமாக இருப்பதனால் தான் தேவன் கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. தேவனாலே தன்னுடைய வார்த்தையின் மூலியமாக ஒருவரை பாவங்களை மன்னிப்பதற்கு தேவனுக்கு அதிகாரம் உண்டு. எப்படி தேவன் ஒரு ஜீவனை உருவாக்குவதற்காக தேவனுக்கு வல்லமை உண்டோ, அதே போல பாவங்களை மன்னிப்பதற்கும் தேவனுக்கு வல்லமை உண்டு. ஆனால் இது இரத்த சம்பந்தப்பட்ட பாவமாக இருப்பதனால தேவன் இரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், இனச்சேர்க்கை இல்லாமல் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் இனச்சேர்க்கை இல்லாதவர்கள்.
நம்மளைப் போல் அவர்களுக்கு தொப்புள் கொடி இல்லை. நம்மளைப் போல் அவர்கள் இனச்சேர்க்கையிலே ஆதாமும் ஏவாளும் பிறக்கவில்லை. அப்போ இனச்சேர்க்கையிலே பிறக்காத ஒருவர் தான் அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு தர முடியும், மீட்பு தர முடியும். அதனால் தான் பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறக்கின்ற பொழுது அவர் இனச்சேர்க்கை இல்லாமல் பரிசுத்த ஆவியினாலே பிறந்து, இந்த இனச்சேர்க்கை இல்லாமல் ஆதாமும் ஏவாள் செஞ்ச பாவத்துக்கு இனச்சேர்க்கை இல்லாத ஒருவர் தான் அங்கே மன்னிப்பு தர முடியும், ரட்சிப்பு தர முடியும், மீட்பு தர முடியும். அதனால் தாங்க இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடைக்கப்பட்டு பாவியான நம்மளை மீட்டுக்கொள்ள அவர் பாவமானார் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ யாருனால வந்துச்சிங்க? இந்த ஏவாளின் நிமித்தமாக. ஏவாள் மூலியமாகத்தான் பாருங்கள் உலகத்துக்கு சாபம், மரணம் என்று வந்தது. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் தன்னுடைய பாகம் ஏவாளாக இருப்பதனாலே ஏவாளுடைய இடத்துக்குத்தான் ஆதாம் வந்து தன்னுடைய பாகத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் அங்கே ஏவாளை மீட்டுக்கொள்ள வருகின்ற பொழுது ஆதாமும் அங்கே பாவத்தில் விழுந்து விட்டான், எந்திரிக்க முடியவில்லை. அவன் மரித்து போனான் என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், நித்திய ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருந்த ஆதாமும் ஏவாளும் மிருகத்தின் சர்ப்பத்தின் மூலியமாக, இனச்சேர்க்கையின் மூலியமாக ஒரு பாவம் நடக்கின்ற பொழுது அங்கே நித்திய ஜீவனை இழந்து மரணத்துக்குள்ளே வந்து விட்டார்கள். பாருங்கள், ஏவாள் செஞ்ச தப்பு பாருங்கள், இனச்சேர்க்கையின் மூலியமாக செய்யப்பட்ட தப்பு. எங்க நிற்கிறா பாருங்க. உலக ஜனங்களை ஏற்றுக்குவாங்களா? விஞ்ஞானிகள் இதை ஏற்றுக்குவாங்களா? மனிதன் குரங்கின் மூலியமாக வந்தார் என்று இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் மனிதனுக்கும் குரங்குக்கும் இடைப்பட்ட ஒரு மிருகத்தான் சர்ப்பம். தேவன் இந்த நிகழ்ச்சி நடந்தவனை பாருங்கள், சர்ப்பத்தை தேவன் மாற்றிவிட்டார். நடமாடக்கூடிய இருந்த சர்ப்பத்தை தேவன் தன்னுடைய உடம்பினாலே மண்ணில் ஊறி மண்ணை தின்பதற்காக பாருங்கள் தேவன் பாம்பாக மாற்றிவிட்டார். அவர் மட்டும் மாற்றாமல் இருப்பார் என்றால் இன்றைக்கு பாருங்கள், மிருகத்தோடு மனிதனோடு சேர்ந்து இன்னைக்கு அநேக விதமான குழந்தைகள் பிறந்திருக்கும். தேவன் அதை தடை செய்து விட்டார். விஞ்ஞானிகள் என்னதான் முயற்சி பண்ணி வந்தாலும் அவர்கள் குரங்கு வரைக்கும் வரலாம். குரங்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு மிருகத்தான் சர்ப்பம். அது மாத்திரம்தான், அந்த ரத்தம் மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய கலக்க முடியும், ஜீவனை தர முடியும். அந்த மிருகத்தை தேவன் மாற்றி விட்டு விட்டார். ஆனால் இன்றைக்கி ஜனங்கள் அதை ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. சபை ஸ்தாபனம் என்ன போதிக்கிறது? அது பலம் 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 என்று போதித்து கொண்டிருக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லது. விருட்சம் என்பது என்ன? ஒரு மரத்தை, ஒரு ஆளை குறிக்கிறது. அங்கே இரத்த சம்பந்தப்பட்ட பாவம் நிகழ்த்தினால்தான் தேவன் ரத்தம் சிந்த வேண்டியதாக இருந்தது. பாருங்கள், அங்கே ஏவாள் அங்கே இனச்சேர்க்கையின் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்றுட்டு அதுக்கு ஆதாம தகப்பன் என்று பாருங்கள் அவள் உரிமை கோரிக்கொண்டாள். அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? அது பிசாசுடைய குழந்தையாக இருப்பதனால தன்னோட சகோதரனாகிய ஆபேல் அது கொன்று போட்டது. அதனுடைய கிரியைகளை காண்பிக்கிறது. அந்த சர்ப்பத்தினுடைய கனியை காயின் அங்கே வெளிப்படுத்தி காண்பித்து தன்னோட சகோதரனை அவன் கொன்று போட்டான். பாருங்கள், அவன் தகப்பனுடைய வேலை என்னவாக இருந்தது? பாருங்கள், கொலை செய்ய வேண்டிய சுவாபம் அவனுக்குள்ளே இருந்தது. பாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு வேதவசனத்தை வாசிக்கிறேன். 1 யோவான் 3ஆவது அதிகாரம் 12ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். பொல்லாங்கானால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினைப் போல இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதி உள்ளவளுமாய் இருந்த நிமித்தம் தானே. பாருங்கள், பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்போ காயின் யாருக்குங்க பிறந்தான்? பொல்லாங்கினால் உண்டான பிசாசினால் உண்டாக்கப்பட்டவன். ஆனால் ஏவாள் என்ன செஞ்சிட்டா? கர்த்தராலே ஒரு குழந்தை பெற்ற என்று அந்த இடத்தில் அவள் பொய் சொல்லுகின்றாள். ஆனால் தேவன் சொல்லுகின்றார், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பொல்லாங்கினால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல இருக்க வேண்டாம். அப்போ காயினோட தகப்பன் யாருங்க? பொல்லாங்கன். அப்போது ஏவாள் புசித்த கனி என்னங்க? அது இனச்சேர்க்கை.
கர்த்தருக்கு விரோதமான ஒரு செயல். அதனால் தான் தேவன் சொன்னார், இது புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், உனக்கு நான் நித்திய ஜீவனை தந்திருக்கின்றேன். என்னைப் போலவே ஆதாமுக்கு ஒரு மகன் வேணுமென்றால் 14 மூரக்குள் கொண்ட மண்ணை எடுத்து கைப்பிடியை பிடிச்சு எனக்கு ஒரு குமாரன் குமாரத்தையே பெற்றுக்கொள்வதற்காக தேவன் ஆதாமுக்கு அந்த வல்லமை தந்திருந்தார். அவன் ஒரு ராஜாவாக இருந்தார். தேவனால் படைக்கப்பட்ட அனைத்துகளுக்கும் சொத்துரிமையாக அவர் ராஜாவாக இருந்தார். ஆனால் ஏவாள் நிமித்தமாக நீங்கள் பார்ப்பீரென்றால் பிசாசு கூட உறவு வைத்து கொண்டு விபச்சாரம் செய்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தை இழப்பதற்கு ஏவாள் தான் முக்கிய காரணமாக இருந்தால் வேதம் போதிக்கிறது காயினுடைய தகப்பன் பிசாஸ் என்று, ஆபேலுடைய தகப்பன் ஆதாம் என்று பாருங்கள் வேதம் போதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு உலக ஜனங்கள் ஏற்றுக்குவாங்களா? பாருங்கள், நான் ஒரு செய்தியிலிருந்து வாசிக்கிறேன். அதாவது அறுப்புக்காலம் வருடம் நீங்கள் பார்ப்பீரென்றால் 64வது ஆண்டு 12வது மாதம் 12ஆம் தேதியில் கொடுக்கப்பட்ட செய்தியில் 307வது பேராவை நான் வாசிக்கிறேன். இந்த 3வது வேதாகமம் என்ன போதிக்கிறது என்பதை பற்றி வாசிக்கிறேன். ஓ காயின் சென்று நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான், ஏவாள் ஆப்பிள் பழத்தை புசித்ததாக அவன் நினைத்தான். பாருங்க, 2 பேரும் பலி கொடுக்க போறாங்க. ஆதாமுடைய மகனாகிய ஆபேலோ தன் தகப்பன் தாய் சென்ற பாவம் என்பது இரத்த சம்பந்தப்பட்ட பாவமாக இருப்பதனாலே அவன் இரத்தத்தை ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சு இரத்தத்தை தேவனுக்கென்று பலி கொடுத்தான். ஆனால் காயினு பார்ப்பீரென்றால் காயின் சென்று நிலத்தின் கனிகளை கொண்டு வந்தான், ஏவாள் ஆப்பிள் பழத்தை புசித்ததாக அவன் நினைத்தான். இன்னைக்கு அதே தாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் வெளிப்பாடு. கர்த்தருடைய பிள்ளை அல்லாதவர்கள் பாருங்கள், அவர் வெளிப்பாடு அவர்களுக்கு தெரியாது. சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம், ஞானஸ்தானம் பெறலாம், ராபோஜனம் பெறலாம், போதகராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே தேவன் தன்னை யார் என்று வெளிப்படுத்தி காமிக்கிறார். வெளிப்பாடு யாருக்கு? சமூக தப்பம் யாருக்கு? அது விசுவாசிகளுக்கு மாத்திரமே என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், பெரும்பாலான வேதக பள்ளிகளில் இப்பொழுது அதை எப்ரிகாட்டு பழம் என்று மாற்றிவிட்டன. பாருங்கள், இனச்சேர்க்கையை அவர்கள் எப்ரிகாட்டு பழம் என்று மாற்றிவிட்டன. அது விபச்சாரமாக இருந்தது. அது எப்ரிகாட்டு சொல்லக்கூடிய பழம் இல்லைங்க, அது விபச்சாரமாக இருந்தது. அதனால் தான் ஏவாள் மிருகத்தின் மூலியமாக சர்ப்பத்தின் மூலியமாக ஒரு குழந்தை பெற்றால் அந்த குழந்தைக்கு பிசாசு தகப்பனாக இருந்தான் என்று வேதம் போதிக்கிறது. அங்கே நடந்தது விபச்சாரமாக இருந்தது. வேதம் அறிந்துள்ள எவருக்கும் அது உண்மை என்று தெரியும். நிச்சயமாக அது விபச்சாரமாகத்தான் இருந்தது. பாருங்கள், அது விபச்சாரம். அப்போ முதலாவது ஏவாள் எங்கே விழுந்து போனால்? விபச்சாரத்தில் இழந்து போனால், இரத்த சம்பந்தப்பட்ட பாவத்தில் இழந்து போனால். ஆதாம் தன்னுடைய பாகம் ஏவாளாக இருப்பதனாலே அந்த ஏவாளை மீட்டுக்கொள்வதற்காக ஆதாம் அந்த சாக்கடையில் விழுந்தார். விழுகின்ற பொழுது ஆதாமுக்கும் மரணம் ஏற்பட்டு விட்டது. பாருங்கள், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டு தன்னுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் எப்படிங்க மறிக்க முடியும்? ஆனால் ஏவாளின் நிமித்தமாக ஆதாம் மரணத்துக்குள்ளே வந்தான். தன்னுடைய பாகமாக இருப்பதனால அந்த பாகத்தை மீட்டுக்கொள்ள ஆதாம் ஏவாளுடைய ஸ்தானத்துக்கு வருகின்ற பொழுது ஆதாம் அங்கே நித்திய ஜீவனை இழந்து மரணத்துக்குள்ளே சென்று விட்டார். பாருங்கள், இதுதான் முதலாவது ஏவாள் செஞ்ச தப்பு. அப்ப தேவன் என்ன செய்ய வேண்டும்? மறுபடியுமாக 2வது ஆதாமை பூமிக்கு அனுப்ப வேண்டும். தேவனுடைய திட்டங்களை முதலாவது ஆதாமும் ஏவாளும் உடைத்து போட்டுவிட்டார். சுக்குலாக உடைத்து போட்டு விட்டார்கள். இப்பொழுது தேவன் தன்னுடைய திட்டங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் கேராபீன்கள் மூலியமாகவும் சேராபீன்கள் மூலியமாகவும் சுரைவலை பட்டத்தின் மூலியமாகவும் மூடிப்பட்டிருக்கின்ற அந்த ஏதேன் தோட்டத்தை தேவன் மறுபடியும் திறக்க வேண்டும் என்றால் ஒரு மீட்பர், 2வது ஆதாமாக ஒரு மீட்பர் பூமிக்கு வந்து முதலாம் ஆதாமும் எல்லாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தேவன் நினைச்சாரோ அதெல்லாம் செய்து ஜனங்களை மீட்டுக்கொள்வதற்காக 2வது ஆதாம் மறுபடியும் பூமிக்கு வர தேவன் தன் திட்டங்களை வைத்திருந்தார்.
அதனால் தாங்க இரண்டாவது ஆதாம் இயேசு கிறிஸ்துவாக பூமிக்கு வெளிப்பட வேண்டியதாக இருந்தது. அதுவும் முதலாவது ஆதாமை போலவே இரண்டாவது ஆதாமும் பரிசுத்த ஆவியினாலே சிருஷ்டிக்கப்பட வேண்டிய, கர்ப்பத்தின் உள்ளே சிருஷ்டிக்கப்பட வேண்டிய ஸ்தானத்தில் தேவன் இயேசு கிறிஸ்துவை தானே இயேசு கிறிஸ்துவாக, தானே பரிசுத்த ஆவியாக மரியாளுடைய கர்ப்பத்துக்குள்ளே தன்னை ஊற்றி கொண்டார். அப்படி ஊற்றிக்கொண்ட பொழுது அங்கே இரத்தமும் சதையுமான உடலை தேவன் தெரிந்து கொள்கின்றார். பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவது ஏவாள் இப்படித்தாங்க இழந்து போனா. ஆனால் இன்னைக்கு உலக சபை ஸ்தாபனங்கள் அது பலம் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் வெளிப்பாட்டுக்குள்ளே வர முடியாது. சர்பத்தின் வித்து யார் என்றும், தேவனுடைய வித்து யார் என்றும், ஸ்திரீனுடைய வித்து யார் என்றும் தெரியாதபடிக்கு சபை ஸ்தாபனம் இன்றைக்கும் அவர்கள் கிறிஸ்துவர் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள், நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் தேவன் தான் வெளிப்பட்ட, தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். அடுத்த பதிவில் இரண்டாவது ஏவாள் எங்கே விழுந்து போனாள் என்பதை பற்றி பார்க்கலாம். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமீன்.